வரதட்சணையா பணம் வாங்கிட்டு வா, சீர் வாங்கிட்டு வா, என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரவணன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நான் தங்கமயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லல. அப்போ இங்க வந்துட்டு தங்கமயில் கையில போஸ்ட்மேன் வந்து அவங்களோட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தங்கமயில் அழுகுறாங்க. இப்படி நிஜமாவே அனுப்பிட்டாங்கம்மா, நான் கூட சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 2 பேரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பொண்ணை வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, பணம் வேணும் நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சு வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க. அப்ப அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்து பேரும் எழுதிக்கோங்க, எல்லாரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு கோமதி, ராஜி, அரசி எல்லாத்தையுமே போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு பாண்டியனையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து தங்கமயிலுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டேஷனுக்கு போன உடனே கேக்குறாங்க. அப்ப வந்து கோமதி, நாங்க அப்படியெல்லாம் பண்ணல, இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொன்னதெல்லாம் சொல்றாங்க. அப்புறமா கதிர், மீனாக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுது. போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல வர்றாங்க. அங்க வந்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது இப்படி சொல்றாங்க. இப்படி வந்து பணம் நகையெல்லாம் கேட்டு கொடுமைப்படுத்தி நீங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னோன்னே கதிர் கோவம் வந்துருது. எங்க அம்மா அப்பா மேல இப்படி போய் கேஸ் கொடுப்பாங்களா? அவங்க போட்டு வந்த நகை எல்லாமே கவரிங் நகை தான், இது எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க பேசாம இருந்தோம். இப்ப வந்து தேவையில்லாம இதையும் சொல்றாங்களா? அவங்க போட்டு வந்த நகையே கவரிங் தான், அதையும் ஏமாத்திட்டாங்க, அதெல்லாம் நாங்க பெருசாவே எடுத்துக்கலாம். ஆனா இப்படி வந்து வயசு விஷயம், அப்புறமா படிக்கல, இதெல்லாமே சொல்லாம மறைச்சதுக்கு தான் இது பண்ணா, அது அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வேணா அங்க வந்து அங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, நாங்க சொல்லிதான் வெளியே அனுப்பணும், பண நகை பத்தி எல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, எனக்கு கொடுமை எல்லாம் படுத்தல, இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.